என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். 3 நாளைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை விட்டுருக்கிறாங்க இந்த அரசாங்கம். அதன் அடிப்படையில் இந்த பெங்கால் புயல் எப்போ கரையை கடக்கும், இதனால நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் சொல்லிட்டு வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரன் தெரிவிச்சிருக்கார். தமிழ்நாடு அரசும் குறிப்பாக ஒரு விடுமுறை சம்பந்தப்பட்ட கேள்வி பதிலுக்கு பத்திரிகையாளர்கள் கேள்வி பதிலுக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த செய்தியை ட்விட்டர் சேனல் மூலமாக நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்விட்டர் சேனல் மூலமாக போடுறேன். செய்தியாளர்கள் மத்தியில் நாளை காலையில் அந்த செய்தி வரப்போகுது அப்படிங்கிற அடிப்படையில் சுட சுட என் தமிழ் மக்களுக்கு, தமிழ் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 29, மறுநாள் 30, மறுநாள் 1, 3 நாளைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிச்சிருக்குது புதுச்சேரி கவர்மெண்ட். காரைக்கால் இந்த ரெண்டு மாநிலங்களுக்கும் விடுமுறை கொடுத்திருக்கிறார் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதிய செய்தி அன்னைக்கு நமக்கு அறிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களுக்கு நாளைக்கு பள்ளி கல்லூரி எல்லாம் விடுமுறை கொடுத்திருக்கிறாரு. ஆட்சியர் ஆதித்யா IAS கொடுத்திருக்கிறாரு. அதே அடிப்படையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, புதுச்சேரி மாநிலத்துக்கும் காரைக்காலுக்கும் கண்டிப்பா நாளைக்கு பள்ளிக்கூடம் இல்லை. நாளன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை காமனா லீவு, திங்கக்கிழமை தான் பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதன் அடிப்படையில் பெங்கால் புயல் வேகமாக கொண்டு வந்த நோக்கத்தை மாற்றி இப்போ சுலோவாக சோம்பேறித்தனமாக மெதுவாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால, அதாவது காரைக்காலுக்கும் சென்னைக்கும் இடையில 30ஆம் தேதி கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் 32 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள்லாம் கனமழை காலையிலேருந்து 10 மணி வரலையும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் மேகமூட்டத்தோடு இருக்கும், அவ்வப்போது விட்டு விட்டு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்னியாகுமரி, குளச்சல், இன்னும் சொல்ல போனாக்கா ராமநாதபுரம், அந்த மாதிரி மாவட்டங்களுக்கெல்லாம் மீன் பிடிக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அரசு, தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகள், அதாவது அரசு கல்லூரிகள் அனைத்துமே தமிழ்நாட்டில் மழையினால் ஸ்தம்பிச்சு போய் இருக்குது. இதன் அடிப்படையில் விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டுருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கெல்லாம் விடுமுறை கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு 10 மணிக்கு இன்னைக்கு தேதியை பார்த்தீங்கன்னாக்கா 28/11/2024 10 மணிக்கு டிஸ்கஷன் நடக்குது. கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திரு பொய்யாமொழியும், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்களோட கல்வித்துறை அமைச்சர் சார்பாக CM மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 12 மணிக்கெல்லாம் செய்தி தெரிய வந்துச்சுன்னா நான் ட்விட்டர் சேனல் சொந்தங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் நண்பர்களே. இதன் அடிப்படையில் பள்ளிக்கூடம் நாளைக்கு கனமழை நீடிக்கிறதுனால வெள்ளிக்கிழமை நிறைய பள்ளிக்கூடங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கல்லூரிகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ட்விட்டர் சேனல் சொந்தங்களுக்கு உடனடியாக போட சொல்லி தமிழ்நாடு அரசிடம் இந்த செய்தியை வாங்கி ட்விட்டர் சேனல் சொந்தங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உடனடியாக கோடி பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. இடி மின்னலுடன் என்ன நடக்குதுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்றேன். நன்றி.